الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நற்காரியங்களை அழித்துவிடக்கூடிய காரியங்கள் என்ற ஒரு தலைப்பினூடாக நாம் ஒரு சில தகவல்களை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய திருமறை எமக்கு சொல்லுகின்ற மிக மோசமான ஒரு பண்பாக இருக்கக்கூடிய ஒன்றுதான் உறவுகளை முறித்து வாழக்கூடிய ஒன்று. எம்முடைய வாழ்விலே நாம் வாழக்கூடிய சந்தர்ப்பத்திலே எமக்கு இரத்த உறவுகள் என்றும் எம்முடைய நெருங்கிய உறவினர்கள் என்றும் எம்மை பெற்ற உறவுகள் என்றும் எம் மூலம் பிறக்கப்பட்டவர்கள் என்ற உறவு என்றும் பல்வேறுபட்ட பிணக்குகளை உறவு முறைகளை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். இப்படி ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த ஒவ்வொரு உறவு முறைகளுக்கும் இறைவன் ஒவ்வொரு அந்தஸ்தினை கொடுத்திருக்கிறான். அந்த அடிப்படையிலே அல்லாஹ் திருமறையிலே உறவுகளை பேணுகின்ற விடயத்திலே, இந்த உறவுகளோடு பேணுகின்ற வேலையிலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே என்ன ஸ்தானம் இருக்கிறது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு என்ன தகுதியினை மறுமையில் கொடுக்கின்றான் என்பது குறித்தும், அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்கு இருக்கக்கூடிய பரிசு என்னவென்று குறித்தும் இறைவன் திருமறையிலே சொல்லுகின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது இதற்கு மாற்றமாக உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். 23 சூரா முஹம்மதின் 23-22 வசனத்திலே குறிப்பிடுகின்றான். ஃபஹல் அஸைதும் இன் தவல்லைதும் அன் துஃப்ஸிது ஃபில் அர்லி வ துகத்தியு அர்ஹாமக்கும். உறவுகளை, இரத்த உறவுகளை முறியடித்தும் இந்த பூமியிலே குழப்பம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள் குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்து இந்த பூமியிலே குழப்பங்களை விளைவித்து இந்த பூமியிலே உறவுகளை, இரத்த உறவுகளை அவர்கள் துண்டித்து வாழக்கூடியவர்கள். இவர்களை பொறுத்தவரைக்கும் உலாயிகல்லதீன லஅனஹுமுல்லாஹு ஃபஅஸம்மஹும் வஅமா அப்சாரஹும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இத்தகையோருக்கு இறைவனுடைய சாபம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சாபக்கேடும் அல்லாஹ் அவர்களை செவிடர்களாகவும் வஅமா அப்சாரஹும் அவர்களை பார்வையற்றவர்களாகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி விடுகிறான் என்பதாக சூரா முஹம்மதிலே இறைவன் சொல்லுகிறான். அன்பின் உறவுகளே, அல்லாஹ்வின் அடியார்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹலக்கல்லாஹுல் ஹல்க, இறைவன் படைப்பினங்கள் எல்லாவற்றையும் படைத்து அந்த ஓய்வு இருக்கின்ற அந்த வேளையிலே இரத்த உறவு என்கின்ற இந்த உறவு முறையானது இறைவனுடைய அந்த ரஹ்மானினுடைய ஒன்றை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. சொல்லுகின்றது, யா அல்லாஹ், நீ என்னை படைத்திருக்கிறாய், உறவு என்கின்ற ஒன்றை படைத்து என்னை நீ ஆக்கி இருக்கின்றாய். என்னை பேணாதவர்களாக, இந்த உறவுகளை முறித்தவர்களாக அந்த பூமியிலே வாழக்கூடியவர்களுடைய நிலை என்ன இறைவா என்று, என்னை துண்டித்து வாழ்பவர்கள் நிலை என்ன என்று அல்லாஹ்விடத்திலே அது கேட்டதாம். அப்பொழுது அல்லாஹ் சொன்னானாம், அலா தர்தீன அன் அஸ்லமன் வஸலைக, யாரெல்லாம் உன்னை சேர்ந்து வாழுகிறார்களோ அவர்களோடு நான் சேர்ந்து வாழுகிறேன். உறவு யாரெல்லாம் இந்த பூமியிலே உறவுகளோடு உறவாடுகின்றார்களோ, உறவுகளோடு அவர்கள் துண்டிப்பை ஏற்படுத்தாது சொந்தக்காரர்களோடு அவர்களுடைய உற்றார் உறவினர்களோடு அன்பு பாராட்டி உறவுகளை பேணி அழகிய முறையிலே நடந்து கொள்கிறார்களோ அவர்களோடு அல்லாஹ்வாகிய நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ரஹ்மத்தும் என்னுடைய பரக்கத்தும் அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் இரத்த உறவுகளை, உறவு முறைகளை, சொந்தக்காரர்களை எல்லாம் விட்டும் பிரிந்து இந்த உலகத்திலே வாழுகின்றார்களோ, உறவுகளை முறித்து வாழுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ்வாகிய நானும் துண்டித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறியதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இமாம் புகாரி அவர்கள் 4830வது செய்தியாக இதனை பதிவு செய்கிறார்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னத காத்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இன்று இந்த உலகத்திலே இரத்த உறவுகளை துண்டித்து வாழக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம். இந்த காரணங்களை நாம் தேடி பார்க்கின்ற பொழுது உலகத்தினுடைய தேவையாக இருக்கிறது, அல்லது அவர்களுக்குள் இருக்கின்ற இறை பயம், அவர்களுக்கு இருக்கின்ற ஈமானினுடைய மிக கீழ்த்தரமான ஒரு நிலையினை நாம் பார்க்கலாம். அற்ப உலகத்தினுடைய சொத்துக்களுக்காகவும் இந்த உலகத்தினுடைய பொருளாதாரத்திற்காகவும் சொந்த சகோதர சகோதரிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள், அற்பமாக பேசுகின்ற சின்ன சின்ன பெருமைகளை அவர்கள் வெளிப்படுத்தியதன் காரணமாக நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அல்லாஹ்
சேர்ந்து வாழச் சொல்லுகின்ற இந்த உறவுகளை முறித்து வாழக்கூடியவர்கள். இப்படி யாரெல்லாம் அற்ப காரியங்களுக்காக வேண்டி யாரெல்லாம் உறவுகளை துண்டித்து வாழுகிறார்களோ இவர்கள் சுவனம் நுழைய மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்னலார் பெருமானாரிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய இறை தூதரே, இன்னலி கராபத்துன், எனக்கு உறவினர்கள் இருக்கிறார்கள், எனக்கு சொந்தக்காரர்கள் இருக்கிறார்கள், அசிலுகும், நான் அவர்களோடு சேர்ந்து வாழுகிறேன் யா ரசூலல்லாஹ், அவர்களுடைய உறவுகளை நான் பேணுகிறேன் யா ரசூலல்லாஹ், வயக்தூனி, அவர்களை என்னை துண்டிக்கிறார்கள், நான் என்னுடைய உற்றார் உறவினர்கள் எல்லாம் என்னோடு அழகிய முறையில் இருக்க வேண்டும் என்று நான் என்னுடைய உறவுகளை பேணுகிறேன் யா ரசூலல்லாஹ், ஆனால் அவர்கள் அதனை என்னை விட்டு முறையடிக்கின்றனர். உஸ்னியிலேயும், நான் அவர்களுக்கு நல்லறங்கள் செய்கின்றேன், அவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளுகின்றேன். யுஸீஊனையிலேயே, அவர்கள் எனக்கு அநியாயம் செய்கிறார்கள், எனக்கு நோவினை செய்கிறார்கள் யா ரசூலல்லாஹ். வஹலுமு அன்ஹும், அவர்கள் செய்கின்றவற்றை நான் மன்னிக்கின்றேன், அவர்கள் மீது அன்பு காட்டுகின்றேன். வயஜ்ஹலூன அலைய, ஆனால் அவர்கள் என்னை வெறுக்கிறார்கள், என்னை புறக்கணிக்கிறார்கள் யா ரசூலல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே அந்த நபித்தோழர் முறைப்பாடு செய்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி நான் உறவை பேணிக் கொள்ள வேண்டும், இறைவனுடைய நெருக்கத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும், மறுமையிலே நான் சுவனத்தை விட்டும் தடுக்கப்படாதவனாக இருக்க வேண்டும், என்னுடைய நல்லறங்கள் எல்லாம் அழிந்து நாளை மறுமையிலே நஷ்டவாளியாக இருந்துவிடக் கூடாது என்று நீங்கள் சொன்ன அச்சமூட்டியவற்றை கொண்டு பயந்து நான் என் உறவுகளை நான் பேணி பாதுகாக்கின்றேன், ஆனால் என்னுடைய உறவுகளை என்னை புறக்கணிக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த நபித்தோழர் முறையீடு செய்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், லஇன் குன்த கமா குல்த, நீ சொன்னபடி உம்முடைய உறவுகளோடு நீ பேணி வாழ்ந்தீரே என்றால் ஃபகஅன்னமா துஸிஃபுஹுமுல் மல்லு வலா யஸாலு மஅக மினல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை உன் மீது தொடர்ந்து வைத்துக் கொண்டிருப்பான். எனவே நீ அவர்கள் துண்டிக்கிறார்கள் என்பதற்காக, அவர்கள் உன் மீது அநியாயம் செய்கிறார்கள் என்பதற்காக, அவர்கள் உன்னை வெறுக்கிறார்கள் என்பதற்காக நீ உறவுகளை வெறுத்து விடாதே என்ற ஒரு சட்டத்தினை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த அளவு பேணச் சொல்லுகின்ற இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அஸ்ஸம்உ வத்தாஅத்து அலல் மர்இல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான ஒரு மனிதனுக்கு ஒருவருக்கு கட்டுப்படுதல், ஒரு உறவை பேணிக் கொள்ளுதல், ஒருவருக்கு செவியேற்றல் என்பதானது, உறவுகளை பேணுவதானது ஃபீமா ஹப்பு வ கரிஹ மா லம் யுமர் பிமாசியா, என்னுடைய இரத்த உறவு, என்னிடத்திலே என்னுடைய உற்றார் உறவினர்கள் என்னை ஒரு பாவத்தின் பாலோ அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதின் பாலோ அவர்கள் கட்டாயப்படுத்தினால் அல்லது என் மீது அவர்கள் கட்டளையிட்டால் அந்த விடயத்திலே அந்த உறவை பேணி பாதுகாக்காமல் அதனை விட்டுவிடலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள். இமாம் புகாரி 7144வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். உறவுகளை எந்த ஒரு காரணத்திற்காகவும் துண்டித்து விட முடியாது, ஆனால் அல்லாஹ்வுக்கோ அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கோ நபிக்கோ முரணாக அந்த உறவுகள் எம்மை கட்டளையிடுமேயானால் அந்த உறவுகளை பேணிக் கொள்ளாது அவர்களை விட்டு நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியினை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லுகிறார்கள். எனவே கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அற்ப காரணங்களுக்காக இந்த உலகத்திலே நாம் வாழுகின்ற உறவுகளை நாம் பகைத்துவிடக் கூடாது. நம்முடைய உறவுகளோடு நாம் அழகிய முறையில் நடந்து கொள்ள வேண்டும். சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி கோபம் கொண்டவர்களாக, கோபமுடையவர்களாக, அவர்களோடு பல நாட்கள் பேசாதவர்களாக, அவர்களுடைய குறைகளை அள்ளி அள்ளி அங்கும் அங்கும் பேசக்கூடிய அவர்களுக்கு அநியாயம் இழைக்கக்கூடியவர்களாக, இப்படியான ஒரு கேடுகட்ட மனிதனாக இந்த பூமியிலே நாம் வாழ்ந்துவிடக் கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிக்க வேண்டும். உறவுகளை அழகிய முறைகளை பேணி அல்லாஹ்வுடைய அந்த வசனத்தை உண்மைப்படுத்தி நபியினுடைய சுன்னாவை நாம் உயிர் கொடுத்து இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்து நாளை சுவனம் செல்லக்கூடிய கூட்டத்தாரில் எம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.